தமிழகத்தின் 17வது சட்டமன்றத்தை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் 2026 பொதுத் தேர்தல் முன் எப்போதும் இல்லாத வகையில் அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை பதிவாகியிருக்கக்கூடிய 85.15% வாக்குகள் கடந்த 69 ஆண்டுகால தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய உச்சமாகும். வழக்கமாக வாக்கு சதவிகிதம் அதிகரிப்பது என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அல்லது அவர்கள் மீதான அதீத நம்பிக்கை என இருவேறு கோணங்களில் பார்க்கப்படும். குறிப்பாக 2011 78% வாக்குப்பதிவு நடந்தபோது ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தற்போதைய தேர்தல் முடிவுகளின் மீதான எதிர்பார்ப்பை எகிற வைத்துள்ளது. இந்த தேர்தல்களும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே மட்டுமின்றி முதல் முறையாக களம் கண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியை சந்தித்துள்ளது. இருப்பினும் அரசியல் ஆய்வாளர்களின் கணிப்புப்படி உண்மையான பலப்பரட்சை திமுக, அதிமுக மற்றும் தவேக ஆகிய 3 சக்திகளுக்கு இடையேதான் நிகழ்ந்துள்ளது. விஜயின் தவேக பிரிக்கும் வாக்குகள் வெற்றி கோட்டுக்கு மிக அருகில் இருக்கும் வேட்பாளர்களின் தலைவிதியை மாற்றி எழுதும் அணில் போன்ற முக்கிய பங்கினை வகிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள நிலவரப்படி சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான புதிய வாக்காளர்கள் இந்த முறை தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். 234 தொகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 80%த்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவு நடந்துள்ளதால் பல இடங்களில் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வித்தியாசம் மிக குறைவாகவே இருக்கும் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சிறுபான்மையினர் மற்றும் தலித் சமூக மக்களின் வாக்குகள் பலமுனை போட்டியில் சிதறியிருப்பது பாரம்பரிய வாக்கு வங்கிகளை சிதைத்து தேர்தல் முடிவுகளை ஒரு புதிராக மாற்றியுள்ளது. தற்போது தமிழகம் முழுவதும் ஒருவித அரசியல் சஸ்பென்ஸ் நிலவி வருகிறது. 90% தாண்டிய வாக்குப்பதிவு நடந்த சில தொகுதிகளில் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதில் வேட்பாளர்களுக்கே குழப்பம் நீடிக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கும் மே 4ஆம் தேதி வரை இந்த அரசியல் பரபரப்பு ஓயாது என்பது உறுதி. மக்கள் அளித்த தீர்ப்பு பெட்டிகளில் முடங்கி கிடக்கும் நிலையில் கோட்டையை ஆளப்போவது பழைய கூட்டணியா அல்லது புதிய சக்தியா என்பது இன்னும் சில நாட்களில் நமக்கு தெரிந்துவிடும். அதே நேரம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது 2026 தமிழக தேர்தலில் நடிகர் விஜயின் தவேக வருகையால் அரசியல் கணக்குகள் சற்று மாறியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தை பிடிப்பது யார் என்பதே தற்போதைய புதிராகவும் அமைந்திருக்கின்றது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 வாக்குப்பதிவு முடிந்தது. தற்போது அரசியல் சூழல் கணிப்புகளால் நிரம்பி வழிகிறது. இந்நிலையில் தமிழக அரசியல் ஆய்வாளர் வெங்கட்ராமன் தனது பார்வையை வெளிப்படுத்தி அவரது கருத்துப்படி இந்த தேர்தலில் ஆட்சியை அமைக்கும் கட்சி ஓரளவு தெளிவாக இருந்தாலும் 2வது இடத்தை பிடிப்பவர் யார் என்பது இன்று புதிராகவே இருக்கின்றது அப்படின்னு அவர் தெரிவுபடுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி தி பெடரல் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த முறை தேர்தல் வழக்கமான அரசியல் கணக்குகளை முறியடித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் வருகைதான். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த கட்சி வேகமாக ஆதரவை ஈர்த்துள்ளது. இதனால் இந்த தேர்தலில் இளைஞர்கள் அதிகமாக வாக்களிக்க வந்தது ஒரு முக்கிய மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. 18 முதல் 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பணம், சாதி, மதம் போன்ற பாரம்பரிய காரணிகளை பின்பற்றாமல் புதிய சிந்தனையை முன்னெடுத்துள்ளனர் என ஆய்வாளர் கூறுகிறார். அதே நேரத்தில் 30 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மத்தியில் இவ்வாறான பாரம்பரிய காரணிகள் இன்று தாக்கம் செலுத்துகின்றன. இதனால் வாக்கு மாறுபாடு உருவாகி தேர்தல் முடிவுகள் கணிக்க முடியாத நிலையை எட்டியுள்ளது. வாக்கு சதவிகிதம் குறித்து அவர் அளித்த மதிப்பீடு கவனிக்கத்தக்கது. அவரது கணிப்பில் திராவிட முன்னேற்றக் கழகம் DMK சுமார் 40 முதல் 45% வாக்குகளை பெறும் வாய்ப்புள்ளது. மற்றவர்களின் வாக்குகள் பல கட்சிகளுக்குள் பிரியும் நிலையில் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களுக்கு கடும் போட்டி. அந்த இடங்களில் கட்சிகள் சுமார் 25 இருந்து 26% வாக்குகளை பெறக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தவேக குறைந்தது 25% வாக்குகளை பெறும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறுகிறார். ஆனால் அந்த வாக்குகளை தொகுதிகளாக மாற்றுவது சுலபமல்ல எனவும் விளக்கினார். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் AIADMK மற்றும் தவேக இடையே வாக்கு பிரிவால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் DMKக்கு சாதகமாக மாறும் சூழல் உருவாகியுள்ளது. தென் தமிழகம்
மற்றும் டெல்டா பகுதிகளில் தாவேகாவினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறதுனால அந்த மறைமுக பலன் திமுகவுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம் என அவர் தனது ஆய்வை முடித்தும் இருக்கிறார். அது மட்டுமின்றி மற்றொரு புறமோ தமிழக அரசியல்ல நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் சாதாரணமானது அல்ல. முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடிப்போம் என்ற முனைப்புடன் அக்கட்சியினர் பணியாற்றி வரும் சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் பகிர்ந்து வரும் உத்தேச அமைச்சரவை பட்டியல் தற்போது பெரும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் யாருக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கற்பனை பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெயர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள துறைகளும் நெட்டிசன்களிடையே கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளன. குறிப்பாக முதல்வர் பொறுப்புடன் உள்துறை மற்றும் மகளிர் நலனை விஜய் கவனிப்பார் என்று அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 29 அமைச்சர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தாலும் சில குறிப்பிட்ட நியமனங்கள் சமூக ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. சமூகத்தில் பின்தங்கிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டிய சமூக நீதித்துறை அமைச்சராக ஒரு குறிப்பிட்ட சாதி சங்கத்தின் தலைவரான ஜெகநாத் மிஸ்ரா நியமிக்கப்படுவார் என அந்த பட்டியலில் கூறப்பட்டுள்ளது. இது சமூக நீதி என்ற கொள்கைக்கே முரணானது என்றும் ஒரு சாதி சங்க தலைவரால் எப்படி நடுநிலையோடு செயல்பட முடியும் என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. மறுபுறம் சட்டத்துறையை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆன்டிபடி லெஃப்ட் பாண்டிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த பட்டியலில் உள்ளது. கொலை மிரட்டல் மற்றும் பெண்களுக்கு ஆபாச படங்கள் அனுப்பிய வழக்கு உள்ளிட்ட 9 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை அவரே தனது வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ள நிலையில் அவருக்கு சட்டத்துறை அமைச்சர் பதவி என்பது நகைப்புக்குரியது என விமர்சனங்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இத்தகைய சர்ச்சைக்குரிய பின்னணி கொண்டவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவது போன்ற கற்பனைகள் கட்சியின் பிம்பத்தையே சிதைப்பதாகவே தெரிகிறது. அரசியல் முதிர்ச்சியின்றி யதார்த்த நிலையை உணராமல் இதுபோன்ற பட்டியல்களை பரப்பும் ரசிகர்களின் செயல் விஜய்க்கும் அவரது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் நோக்ககர்கள் எச்சரிக்கின்றனர். விஜய் ரசிகர்களின் விலகம் தனி என்று கிண்டலடிக்கும் நெட்டிசன்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு முன்னரே இத்தகைய அதிகார பகிர்வு கனவுகள் காண்பது வெறும் பகற்கனவு என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தாவேகா தலைமை இதுபோன்ற முதிர்ச்சியற்ற செயல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே நடுநிலையாளர்களினுடைய கருத்தாகவும் அமையப்பெற்றிருக்கிறது. அதே நேரம் தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அரசியல் வட்டாரத்தில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 85% வாக்குப்பதிவு பதிவாகி சாதனை படைத்துள்ளதாக குறிப்பிட்ட விஜய் மக்கள் குடும்பமாக வந்து வாக்களித்து ஒரு வரலாற்று நிகழ்வு என்று பாராட்டியுள்ளார். மேலும் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் மக்கள் வந்த ஜனநாயக கடமையாற்றியதை தேர்தல் திருவிழா என அவர் பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டியிருந்தார். இருப்பினும் விஜயின் இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய தரவுகள் மற்றும் மதிப்பீடுகள் தற்போது கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கின்றன.